தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் யார்? 85% வாக்குப்பதிவு, முழு அலசல். தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகும் அந்த நாள் நேற்று முடிந்துவிட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வரலாறு காணாத ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எத்தனை? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? அடுத்த 5 நிமிடம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழு விடயங்களையும் பார்க்க போறோம். இருநூற்று 34 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எத்தனை? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? அடுத்த 5 நிமிடங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. முழு விஷயங்களையும் பார்க்க போறோம். தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை 85.05% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இது 2011ஆம் ஆண்டு சாதனையை தகர்த்தெறிந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி. குறிப்பாக கரூர் மக்கள் 92% ஓட்டு போட்டு மிரட்டி இருக்கிறாங்க. ஆனா சென்னை மட்டும் வழக்கம் போல கொஞ்சம் டல்லா 60% வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அறிஞ்சு கொள்றேன். இந்த தேர்தலில் மிக பலமான பலமுனை போட்டி நிலவி இருந்தது. இதில் யாருடைய கை ஓங்கி இருக்கு? இந்த தேர்தல் உண்மையில சாதாரணமான தேர்தல் இல்லை. இது ஒரு மெகா வார். ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினின் தலைமையிலான திமுக கூட்டணி, மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வலுவான அதிமுக பாஜக கூட்டணி. இந்த தேர்தலில் சில விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. ஏனண்டா இந்த தேர்தலோட கேம் சேஞ்சர்னு சொல்லப்படுகிற நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வாக்கு வங்கிகளை பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. அதோட இந்த தேர்தலில் சசிகலானியும் களங்கண்டதால வெற்றி யாருக்குன்றது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. தேர்தல் பெரும்பாலும் அமைதியாக நடந்தாலும் சென்னை காபர் மற்றும் 1000 விளக்கு தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களுக்கு இடையில சின்ன சின்ன மோதல்கள் வந்தது. பின்னுக்கு அதெல்லாம் சரி செய்யப்பட்டது. அதே நேரம் அடிப்படை உரிமைகளுக்காக சில கிராமங்கள் தேர்தலை புறக்கணித்தது வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஜனநாயக திருவிழாவை நேற்றைய தினம் கொண்டாடி மகிழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ எல்லா மிஷின்களும் சீல் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம்ல பத்திரமா இருக்குது. இப்போதைக்கு எங்களுடைய பார்வையும் மே 4ஆம் தேதி மேலதான் இருக்கு. அன்றைய தினம் தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யார் என்று தெரிய வந்துடும். இந்த தேர்தல் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே 4 லைவ் அப்டேட்ஸில் சந்திப்போம்.